தென்னாவுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஆண்டோர்களே, சான்றோர்களே, சிவனடியார்களே அனைவருக்கும் போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் அறக்கட்டளை யூடியூப் சேனல், ஆன்மீக சேனல் வழங்கும். இப்போது நாம் காண்பது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஒவ்வொரு கிராமத்திலே 200 ஆண்டுகள் பழமையான அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட பச்சைக்கல்லான ஆவுடையாருடைய அருள்மிகு குளிர்வித்த நாயகி உடனுரை ஸ்ரீ கோதாண்டேஸ்வரர் ஆலயத்தினுடைய 5ஆம் ஆண்டு சிவராத்திரியுடைய நிகழ்ச்சியை காண்போம், வாருங்கள். போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலும், மொழிப்போர் தியாகி ஐயாக்கண நினைவு அறக்கட்டளை சார்பிலும், ஒவ்வொரு கிராம பொதுமக்கள் சார்பிலும், அருள்மிகு குளிர்வித்த நாயகி உடனுரை கோதாண்டேஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் நிகழ்ச்சியை காணொலி காட்சியாக சிவராத்திரி நிகழ்ச்சியை காணுங்கள். சிவராத்திரியுடைய காணொலி காட்சியை காணுங்கள். தொடர்ந்து மாலை 6 மணி முதல் விடியகாலை 6 மணி வரை 4 காலை பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இப்போது நாம் காண்பது முதல் காலை பூஜையினுடைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே போலூர் மூத்த வழக்கறிஞரும் ஆறுபடை முருகன் அன்னதான கமிட்டியினுடைய துணைத் தலைவருமான வி.சி. தினகரன் அவருடைய துணையார் அவர்களும், போலூர் ஆறுபடை முருகன் அன்னதான கமிட்டியினுடைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டி. மகேந்திரன் அவர்களும், போலூர் தொழிலதிபர் கே.சி. குமரன் அவர்களும் மற்றும் அன்னதான கமிட்டியினுடைய உறுப்பினர் வசந்த் நகர் ஏழுமலை ரிஜிஸ்டார் அவர்களும், மாலதி ஏழுமலை அவர்களும், பங்களாமோடு திருமதி சுதா சீனிவாசன் அவர்களும் மற்றும் போலூர் பகுதியிலிருந்தும் போலூர் சுற்று பகுதியில் இருக்கின்ற ஆன்மீக சான்றோர்களும் கோவில் நிர்வாகத்தினுடைய நிர்வாகிகள் கிருஷ்ணன், மாதவன், தண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகள், அந்த அறக்கட்டளை சார்பிலுடைய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை
திரைப்பட நடிகர் டிவி புகழ் ஆர்த்தி முருகையினுடைய குழுவினுடைய நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே திரைப்பட நடிகர் திரு கதாநாயகன் அரசு அவர்களும் ஆரணி ஹரி அவர்களும் மற்றும் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே போலூர் உதயம் டயர் பஞ்சருடைய கம்பெனியுடைய அதிபர் பழனி அவர்களும் அத்திமூர் திண்டிவனம் தனிவேல் அவர்களும் மற்றும் ஆன்மீக சான்றோர்களும் கிராம பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய சார்பில் ஐயாக்கன் அறக்கட்டளை சார்பில் அதனுடைய செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் திருமதி தமிழ்ச்செல்வி கருணாநிதி அவர்கள் வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். அவரோடு திருமதி சிவசங்கரி அவர்களும் மற்றும் பல்வேறு பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக சான்றோர்களும் சிவனடியார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நிரலை நீங்கள் வழங்குமாறு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய ஆன்மீக யூடியூப் சேனலில் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாகரும் தண்ணீரில் குளிக்கும் நாயில் கரையை திரும்ப வடிவேற்று ஆயில் திரும்ப தயவான சத்தியனே மக்கள் ஏது மறந்த மாசுடரே சாதனோ சொன்னா அந்த சீர்புடனே ஆகவே பற்றவைத்து பாரிக்கும் ஆரியனே மேக அறிவுறுந்து நெஞ்சில் நெஞ்சன யாராவது இந்த பெரியவே போராரே ஆரோ அழுவாருன்னானே போராடா உள்ளத்தில் ஒழிக்கு ஒளியானே நீரா உறுப்பின் ஆரீரா நின்றானே உங்களும் துன்பமும் இல்லானே உள்ளானே அங்கருக்கு வந்தனோ யாருமே அழுவினான் சோதியனோ தீய தோண்டா பெருமையனே ஆரியனோ அந்த நடிகாகி அல்லானே அங்கே உள்ள போகணும் தொட்டியில் தண்ணி இருக்குது. இன்னொரு கப்பு இல்லப்பா
இது காலி பண்ணிடு, இது காலி பண்ணிடு. அப்போ இங்கே நின்று போடும். சிவராத்திரியின் மகிமைகள் என்ற தலைப்பில் திரைப்பட நடிகர் விஜய் புகழ் சென்னை கலை நன்மணி தே முருகையன் குழுவினர் நாடகம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி துவக்கி வைப்பதற்காக என்னை அழைத்தமைக்காக ஆன்மீக செம்மல் அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலம் கருதி இந்த நிகழ்ச்சியை துவங்க அடுத்தது திரைப்பட இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் ஆரணி இரா ஹரிக்குமார் அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள்.